ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டேட்டு பேப்பர் 1, 2 ரெண்டுக்குமே வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும். இதில் வந்து 3ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற அறிவியல் குல்குறி வகை வினாவிடைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 3ஆம் கிளாஸில் இருக்கிற பருவம் 1. குடற்புழுக்கள் இரத்த சோகையை உண்டாக்கும். மூளையின் செயலாற்றலை அதிகரிப்பது உடற்பயிற்சி செய்தல் மூளையின் செயலாற்றலை அதிகரிக்கும். உடற்குறைபாடு உடையோரை குறிக்கும் சொல் மாற்றுத்திறனாளிகள். ஒரு பொருளில் காணப்படும் துகளின் அளவே அதன் நிறை எனப்படும். நெக்ஸ்ட், திரவங்களை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல் என்று பெயர். நெக்ஸ்ட், திரவத்தினை குளிர்வித்து திண்ம பொருளாக மாற்றும் செயல் வந்து உறைதல். ஓய்வு நிலையில் உள்ள பொருளை நகர்த்த உதவுவது விசை. உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் நடைபெறுவது தசைநார் விசை. அடுத்து, தள்ளுதல் மற்றும் இழுத்தல் விசைகள், இது வந்து விசைகள் ஆகும். கீழ்கண்டவற்றுள் எது விசைன்னு கேட்குறாங்க. தள்ளுதலும் இழுத்தலும் விசைகள். மரத்திலிருந்து பழம் கீழே விழுவது புவியீர்ப்பு விசை. விசை என்பது வேகத்தையும் திசையையும் மாற்றும். நெக்ஸ்ட், ரொட்டி, கோதுமை மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவற்றில் கார்போஹைட்ரேட் மிகுந்தவை. சரிவிகித உணவில் நார்ச்சத்துக்கள் மற்றும் நீர் அடங்கியுள்ளன. கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் உள்ளது. உங்களுடைய உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. கீழே வந்து கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகம் உண்பது. அடுத்து, உடல் கட்டுமானத்திற்கு உதவும் உணவுப் பொருட்களில் புரதம் அதிகமாக காணப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு, உடல் சீராக இயங்குவதற்கு உதவுவது விட்டமின்கள் ஆகும். உடல் வளர்ச்சிக்கும் கட்டுமானத்திற்கும் பயன்படுவது சரிவிகித உணவு. அடுத்து, முளைக்கட்டிய தானியங்களில் புரதம் அதிகமாக காணப்படுகிறது. நீரின் முதன்மை ஆதாரம் அப்படிங்கிறது மழை. பூமியில் உள்ள நீரின் அளவில் 3% அளவு நீரை பயன்படுத்தும் வகையில் உள்ளது. நீரை கொதிக்க வைப்பதன் மூலம் அதில் உள்ள கிருமிகளை அழிக்கலாம். நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றில் வந்து நீரை எப்போதும் வீணாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தவறானது. மழை நின்ற பின் மழை நீர் எங்கே செல்கிறது அப்படின்றதுக்கு, நிலத்தினுள் ஊடுருவி செல்லும், தாவரங்கள் நீரை உறிஞ்சிக்கொள்ளும், கடல் மற்றும் பெருங்கடலோடு கலக்கும், ஏரி மற்றும் குளத்துடன் கலந்து விடுகிறது. இது எல்லாமே தான் சரியான பதில். நாம் பருகும் நீர் குடிநீர் என அழைப்பர். நெக்ஸ்ட்டு, குறைந்த தாழ்வான பகுதியில் நீர் சேகரமாகும் இடத்தை ஏரி அப்படிங்கிறோம். பொதுவாக நீர் ஆதாரங்களை தூய்மையாக வைத்துக்கொள்வது நமது கடமையாகும். பூமியின் மிகப்பெரிய நீர் ஆதாரம் அப்படிங்கிறது கடல். இலைகளின் பணி உணவு உற்பத்தி செய்வது. நெக்ஸ்ட்டு, மா அப்படிங்கிறது ஆணிவேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து மா மரம். முழு தாவரத்தையும் தாங்கி நிற்கும் ஆதாரமாக இருப்பது வேர். பெரும்பாலான தாவரங்கள் விதையிலிருந்து உருவாகின்றன. குறைவான வளர்ச்சி கொண்ட வேர்கள் ஆகாய தாமரை தாவரத்தில் காணப்படுகின்றன. ஒரு தாவரத்தில் எக்ஸ் என்ற பகுதி இல்லையெனில் புதிய தாவரங்களை உருவாக்க இயலாது. அந்த எக்ஸ் என்ற பாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மலர். பின்வரும் எந்த தகவமைப்பை வறண்ட நில தாவரம் கொண்டுள்ளது அப்படின்னா சதைப்பற்றுடன் கூடிய தண்டு, ஊசி போன்ற வேர். நெக்ஸ்ட், பல விதைகள் கொண்ட கனிக்கு உதாரணம் மாதுளை. நமது சுற்றுச்சூழல் உயிர் மற்றும் உயிரற்ற காரணிகளால் சூழப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து பின் வருவனவற்றுள் உயிர் காரணி எது அப்படின்னு கேட்டால் ஆடு. மனிதர்கள் தங்கள் உணவிற்காக தாவரங்களை சார்ந்துள்ளனர். முதன்மை உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறது இந்த கீழே இருக்கிறதுல முதன்மை உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறது பசுந்தாவரங்கள். சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்குறாங்க. கீழே வந்து பாக்டீரியா. பசு அப்படிங்கிறது ஒரு நுகர்வோர். மரம் நடுதலால் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூன் 5. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. அடுத்து, சிதைப்பவை என்பது இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவை பெறுகின்றன. கொசுவை போல உணவை உறிஞ்சும் உயிரினம் வண்ணத்துப்பூச்சி. கரடி சில நேரம் பூசணிக்காயையும் சில நேரம் மீனையும் உண்ணும். எனவே இது அனைத்துண்ணி.
கொட்டைகளை உடைத்து விதைகளை உண்ண ஏற்ப அழகினை பெற்ற தாவரம் அப்படின்னா குருவி. ஊன் உண்ணும் விலங்குகள் சிறப்பான கோரை பற்கள் பெற்றுள்ளன. யானை ஒரு தாவர உண்ணி. நெக்ஸ்ட்டு ஊன் உண்ணியை தேர்ந்தெடு அப்படின்னுக்காங்க. கீழே இருக்கிறதுல ஊன் உண்ணி அப்படிங்கிறது சிங்கம். உணவு சங்கிலியில் பாம்பிற்கு முன்வரும் விலங்கு எது அப்படின்னா தவளை. உணவு பழக்கத்தின் அடிப்படையில் கரடியை போன்று உணவு உண்ணும் விலங்கு அப்படின்னா கோழி. வாழிடத்தின் அடிப்படையில் பொருந்தாதது கீழ்கண்டதில் மீன் தான் கடலில் இருக்கும். பின் வரவற்றில் மாறுபட்ட உணவு பழக்கம் கொண்டது நாய். நெக்ஸ்ட்டு உளி போன்ற அழகை பெற்றுள்ள பறவை மரங்கொத்தி. கிளி தானியங்களை உணவாக உண்ணும். உணவு சங்கிலி எப்பொழுதும் தாவரத்தில் தொடங்கும். காற்றுக்கு எடை உண்டு. அடுத்து காற்றை உள்ளிழுக்கும் செயல் உச்சுவாசம் எனப்படும். நெக்ஸ்ட்டு நாம் சுவாசிக்க உதவும் உறுப்பு நுரையீரல். நெக்ஸ்ட்டு 4வது வகுப்பில் இருக்க சயின்ஸை பார்க்கலாம். நம் உடலில் கட்டளை மையம் அப்படிங்கிறது மூளை ஆகும். உணவானது ஆற்றலாக மாற்றப்படும் இடம் இரைப்பை. ஒவ்வொரு நாளும் நாம் நமது பற்களை 2 முறை துலக்க வேண்டும். நல்ல தொடுதல் என்பது முறையான மற்றும் மோசமான தொடுதல் ஆகும். தினமும் நாம் அதிக அளவில் தண்ணீரை பருக வேண்டும். நெக்ஸ்ட்டு எளிதாக வளைக்கவோ நீட்டவோ இயலும் பொருட்களை நெகிழ்வுத்தன்மை உடைய பொருட்கள் எனப்படும். நெக்ஸ்ட்டு ஒளி புகும் பொருட்கள் ஒளியை முழுமையாக தம் வழியை கடந்து செல்ல அனுமதிக்கின்றன. ஒளி புகும் பொருட்கள் ஒளியை முழுமையாக தம் வழியை கடந்து செல்ல அனுமதிக்கின்றன. பொருள்களை தெளிவாக பார்க்க உதவும் இயற்கை மூலம் அப்படிங்கிறது ஒளி புகும் பொருட்கள். நெக்ஸ்ட்டு ஒரு விசை செயல்படும் போது செய்யப்பட வேண்டிய வேலையாகும். விசை செயல்படும் போது செய்யப்பட வேண்டியது வேலையாகும். வேலை செய்ய தேவைப்படும் திறன் ஆற்றல். கப்பி இயந்திரம் சக்கரம் மற்றும் கயிற்றால் ஆனது. சாய்தளத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா சரிவு பாதை. சில விலங்குகளில் இளம் உயிரிகளுக்கான முதன்மை ஆற்றல் ஆதாரம் பால். பாலில் உள்ள எந்த உயிர்ச்சத்து எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது அப்படின்னா உயிர்ச்சத்து டி. மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவு வகைகளுள் ஒன்று ரொட்டி. நெக்ஸ்ட்டு பச்சையாக உண்ணக்கூடிய ஒரு உணவாகும் அப்படின்னா வெள்ளரிக்காயை பச்சையாகவே உண்ணலாம். அடுத்து பாடல்களை கேட்க உதவும் சிறு பொறி கருவி அப்படிங்கிறது கையடக்க இசைக்கருவி. பாலில் அதிகம் உள்ள சத்து கால்சியம். இவற்றுள் எந்த உணவை சமைக்காமல் உண்ணலாம் அப்படின்னா கேரட். அடுத்து சமைக்காத உணவு என்பது பச்சையான உணவுகள். சூரிய அடுப்பு காற்று மாசுபாட்டை குறைக்கிறது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எதனை உலர வைத்தல் முறையில் பாதுகாக்க முடியாது அப்படின்னா வாழைப்பழத்தை. அடுத்து நாம் தேவைப்படுவோருக்கு அளிப்பதன் மூலம் உணவு வீணாவதை தவிர்க்கலாம். அடுத்து பச்சையாக உணவு நமக்கு வேலை செய்யவும் விளையாடவும் ஆற்றல் தருகிறது. நெக்ஸ்ட்டு பூமியில் நீர் மிகவும் விலை மதிப்புள்ள வளமாகும். நீரானது 3 நிலைகளில் காணப்படுகிறது. நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கீழ் உறைந்து பனிக்கட்டியாக மாறுகிறது. நெக்ஸ்ட்டு நீரானது நீராவியாக மாறும் முறை ஆவியாதல் எனப்படும். சுற்றுப்புறத்தில் உள்ள உயிரினங்களின் இயக்கங்களை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா நீர் சுழற்சி. நெக்ஸ்ட்டு நீரானது வெப்பப்படுத்தப்படும் பொழுது நீராவியாக மாறுகிறது. அடுத்து நீரானது உறைவதால் பனிக்கட்டியாக மாறுகிறது. நீர் துளிகள் இணைவதால் மழை உருவாகும். நெக்ஸ்ட்டு நீர் சுழற்சியானது நிலத்தடி நீர் கிடைப்பதை அதிகரிக்கிறது. அடுத்து மேற்கூரை நீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பு முறைகளுள் ஒன்றாகும். கீழ்கண்டவற்றில் எது மழைநீர் சேகரிப்பு முறைகளுள் ஒன்று அப்படின்னா மேற்கூரை நீர் சேகரிப்பு. அடுத்து இலையின் முனைப்பகுதி இலை நுனி எனப்படும். பின் வருவனவற்றில் எது முதன்மை உற்பத்தியாளர் அப்படின்னா தாவரம். குளிர்காலத்தில் மட்டுமே மலரும் மலர் அப்படின்னா டிசம்பர் பூ. அலங்கார தாவரத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. விசிறி வாழை. பின் வருவனவற்றுள் எந்த தாவரத்தின் மலர் உண்ணக்கூடியது அப்படின்னா காலிஃப்ளவர். ஒளிச்சேர்க்கையின் போது உணவு உற்பத்தி
செய்யப்பட்டு இலையில் சேமிக்கப்படுகிறது. உணவானது உற்பத்தி செய்யப்பட்டு இலையில் சேமிக்கப்படுகிறது. அடுத்து பசுந்தாவரங்கள் பச்சையம் நிறமியை கொண்டுள்ளன. வெங்காயம் தாவரத்தின் தண்டு பகுதியாகும். மலரின் ஆண் பகுதி மகரந்த தாழ்வட்டம் ஆகும். அடுத்து உணவாக பயன்படும் விதைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அது நெல். நெக்ஸ்ட்டு கழிவு மேலாண்மை செயல்களில் முதல் படி எது அப்படின்னா கழிவுகளை பிரித்தெடுத்தல். மக்காத அல்லது உயிரி சிதைவு அடையாத கழிவு அப்படிங்கிறது நெகிழித்தட்டு. கழிவு சேகரிப்பு அதிக குப்பைகளை ஈர்க்கிறது. எனவே எப்பொழுதும் கழிவுகளை ஒரு தொட்டியில் வைப்பது முக்கியம். அடுத்து குறைத்தல் என்பது 3Rல் உள்ள முதல் R ஆகும். நெகிழி மாசுபாடு நமது சுற்றுச்சூழலை அச்சுறுத்தும் மாசுபாட்டிற்கு எடுத்துக்காட்டு ஆகும். நெக்ஸ்ட்டு கண்ணாடி ஒரு மறுசுழற்சி செய்ய முடியாத பொருட்கள் ஆகும். எனது குழு காலணிகள் என்று அழைக்கப்படுகிறது எறும்பு. எனது குழு காலணிகள். எனது பாதையில் உள்ள பொருட்களை கண்டுபிடிக்க மீயொலியை பயன்படுத்துவேன் அப்படின்னா வௌவால். இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும் விலங்குகள் இரவில் இரை தேடும் விலங்குகள் என்று அழைப்பர். ஆந்தைகளின் குழு கூட்டம் எனப்படும். ஆந்தை கூட்டம். காற்று ஒரு கலவை. காற்றில் ஆக்சிஜனின் 21% உள்ளது. சில தாவரங்களில் வேர் முடிச்சுகளில் நைட்ரஜன் உள்ளன. காற்று மாசுபாட்டிற்கு முக்கிய காரணம் புகை. நெக்ஸ்ட் காற்று என்பது பல வாயுக்களின் கலவையாகும். காற்றில் 0.03% அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. இது 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், பிற வாயுக்கள் 0.0% இருக்கும். முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, டேஸ் என்பது 3Rல் உள்ள முதல் R அப்படின்றது குறைத்தல். இது வீட்டில் உள்ள கழிவு முறைகளை வீட்டில் உள்ள கழிவுகளை முறையாக கையாள்வதற்கான 3 முறைகள். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரெடியூஸ் அப்படிங்கிறது குறைத்தல், ரீயூஸுங்கிறது மறுபயன்பாடு, ரீசைக்கிள் அப்படிங்கிறது மறுசுழற்சி. இதன் மூலமாக வீட்டில் உள்ள கழிவுகளை முறையாக கையாளலாம் இந்த 3 முறைகளை பயன்படுத்தி. இதை தான் சுருக்கமாக 3R அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நாம் ஆக்சிஜன் வாயுவை உள்ளிழுக்கிறோம். வெளிவர்றது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வாயு தீ அணைப்பான்களில் பயன்படுத்தப்படுகின்றன. 5th இருக்கிற சயின்ஸ் பார்க்கலாம். மனித உணவு பாதையின் நீளம் அப்படிங்கிறது 9லிருந்து 6 மீட்டர் வரைக்கும். சுவாசத்துடன் தொடர்புடையது நுரையீரல்கள். நமது உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன அப்படின்னா 2. மூளையின் செயல்பாடு அலகு நியூரான். இரத்தத்தை உந்தி தள்ளுவது இதயம். உறுப்புகளின் தொகுதிகள் உறுப்பு மண்டலத்தை உண்டாக்குகின்றன. உடல் கழிவுகளை வெளியேற்றும் செயல் அப்படிங்கிறது கழிவு நீக்கம் எனப்படும். மனித இதயத்தில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை 4. சிறுநீரகங்களின் செயல் அலகு நெப்ரான். மூளையின் செயல்பாட்டு அலகு நியூரான். சிறுநீரகங்களின் செயல் அலகு நெப்ரான். நெக்ஸ்ட்டு மனித நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் எது பொருட்களின் நிலையை குறிக்கிறது அப்படின்னா திட, திரவ, வாயு அப்படிங்கிறது. கீழ்கண்டவற்றுள் எது திடப்பொருள்னா ஆப்பிள். சணல் இலைகள் எதிலிருந்து பெறப்படுகின்றன? தண்டிலிருந்து சணல் இலைகள் பெறப்படுகின்றன. பருத்தி விளைய ஏற்ற மண் கரிசல் மண். பருத்தி இலைகளிலிருந்து நூல்களை தயாரிக்கும் முறைக்கு நூற்றல் என்று பெயர். விதை நீக்கல் என்பது விதைகளிலிருந்து இலையை பிரிக்க உதவுகிறது. நெக்ஸ்ட் செயற்கை இலைக்கு மற்றொரு பெயர் மனிதனால் உருவாக்கப்பட்ட இலை. டீசல் எரியும் போது வேதியாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகின்றன. ஓடும் நீர் அப்படிங்கிறது இயக்க ஆற்றலை பெற்றுள்ளது. ஆற்றலின் அலகு ஜூல். நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் எது காற்றாற்றல் தேவை அப்படின்னா பேராஷூட்டில் தான் காற்றாற்றல் தேவை. மாட்டு சாணத்திலிருந்து வெப்ப ஆற்றல் உள்ளது. ஒளி சிதறல் அடைவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகின்றன. ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுவது டாக்டர் APJ அப்துல் கலாம். மீளக்கூடிய மாற்றத்திற்கு உதாரணம் பனிக்கட்டி உருகுதல். வேதிவினைகள் எதற்கான உதாரணம் அப்படின்னா மீளா மாற்றம். கீழ்கண்டவற்றுள் எது உயிரியல் கழிவுகள் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. மின்கலன்கள். மித்தது எல்லாமே உயிரி கழிவுகள். அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியது டாக்டர் APJ அப்துல் கலாம். நீட்சிப்பட்டை மீண்டும் தனது பழைய நிலைக்கே திரும்புகிறது. இது மீள் மாற்றத்திற்கான உதாரணம். நெக்ஸ்ட்டு பெரும்பாலான இயற்பியல் மாற்றங்கள் மீள் மாற்றங்கள் ஆகும். செய்தித்தாள் அப்படிங்கிறது மறுசுழற்சி கழிவு ஆகும். நெக்ஸ்ட்டு உணவுப் பொருட்களை
கெட்டு போகச் செய்யும் உயிர்சார் காரணி அப்படிங்கிறது பாக்டீரியா. தானியங்கள் காயவத்தல் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன. அடுத்து இரும்பு குறைபாடு காரணமாக இரத்த சோகை நோய் தோன்றுகிறது. அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்வது உடல் பருமன் என அழைக்கப்படுகிறது. கார்போஹைட்ரேட்டுகள் எதில் அதிகம் காணப்படுகின்றன அப்படின்னா அரிசியில் காணப்படுகின்றன. மாலைக்கண் நோய் விட்டமின் ஏ சத்து குறைவினால் ஏற்படுகிறது. மராஸ்மஸ் என்பது புரத குறைபாட்டு நோய் ஆகும். உணவில் ஏற்படும் கெட்ட வாசனைக்கு காரணம் உணவு கெட்டுப்போதல். நெக்ஸ்ட், காற்றில் காணப்படும் ஈரப்பதம் உணவு கெட்டுப்போவதற்கு ஒரு உயிரற்ற காரணியாகும். தரம் குறைந்த வாயு குழாய்களை உபயோகிப்பது வாயு கசிவதற்கு முக்கிய காரணமாகும். நெக்ஸ்ட், கீழ்கண்ட நுண்ணுயிரிகளில் எது நீரால் பரவும் நோய்கள் தோற்றுவிக்கின்றன? இது அனைத்துமே தான். அடுத்து, வளிமண்டலத்தில் நீரானது அதிக அளவில் நீராவியாகும் மேகங்களாக காணப்படுகின்றன. நெக்ஸ்ட், நிலத்தடி நீரில் மாசுக்கள் இருக்காது. 97% நீர் கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகின்றது. அடுத்து, தலைகீழ் சவ்வுடு பரவல் என்பது கடல் நீரை தூய நீராக மாற்றும் செயற்கையான செயல்பாடாகும். தலைகீழ் சவ்வுடு பரவல் மூலமாக கடல் நீரை தூய நீராக மாற்றும் செயற்கையான செயல்பாடு. பூமிக்கு அடியில் உள்ள நிலத்தடி நீர் ஊற்று நீர் வடிவில் புவியின் மேற்பரப்பிற்கு வெளியே வரும். நீரானது சூரிய வெப்பத்தினால் ஆவியாக மாறுவதற்கு ஆவியாதல் என்று பெயர். நெக்ஸ்ட், மழைநீரை சேகரித்து அதை சேமிக்கும் முறைக்கு மழைநீர் சேகரிப்பு என்று பெயர். காலரா நோயை தோற்றுவிப்பது விப்ரியோ காலரே. காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு அனிமோபிலி அப்படின்றது பெயர். நீரின் மூலம் பரவும் முறைக்கு ஹைட்ரோகோரி அப்படின்னு பெயர். எண்டமோபிலி அப்படிங்கிறது பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. கீழ் காண்பனவற்றுள் எதில் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னா புல். நெக்ஸ்ட், விதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவது விதை பரவுதல் என்று பெயர். கனி வெடித்து விதை பரவுவதற்கு ஆட்டோகோரி அப்படின்று பெயர். விதையானது கருத்தரித்த சூழ் ஆகும். நெல்லானது வண்டல் மண்ணில் நன்கு வளரும். பெரிய அளவு மண் துகள்கள் கொண்டது மணல் ஆகும். நெக்ஸ்ட், கீழ்காண்பவற்றுள் அதிக அளவில் பால் கொடுக்கும் கால்நடை அப்படின்னா எருமை மாடு. பறவை பண்ணைகளில் பறவை இனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. மண்புழு உரம் ஒரு மிகச்சிறந்த உரம். பண்ணை தொழில் வேளாண்மையை விட லாபகரமானது. நெக்ஸ்ட், பறவை பண்ணை தொழிலில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் சிறந்து விளங்குகின்றன. இந்தியாவில் 26 வகையான கால்நடை இனங்கள் உள்ளன. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவில் 26 வகையான கால்நடை இனங்கள் உள்ளன. எருமை மாட்டின் பால் பசுமாட்டின் பாலை விட அதிக ஊட்டச்சத்து கொண்டது. நெக்ஸ்ட், டேஸ் வளிமண்டல அடுக்கானது நம்மை புற ஊதா கதிர்களிலிருந்து பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னா படையடுக்கு. படையடுக்கு தான் வளிமண்டல அடுக்கானது நம்மை புற ஊதா கதிர்களின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட், பறவை பண்ணைகளில் உள்ள பறவைகளின் எச்சம் உரமாக பயன்படுகிறது. மண்புழு உரமாக்கல் என்பது கரிம கழிவுகளை சத்து நிறைந்த உரமாக மாற்றுவதாகும். பிரித்தல் என்பது பாலிலா வகை இனப்பெருக்கம். நெக்ஸ்ட், நைட்ரஜன் தாவரங்களால் நைட்ரேட்டுகளாக உபயோகப்படுத்தப்படுகின்றன. அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் அப்படின்றது சரணாலயம் மூலமாக பாதுகாக்கப்படுகின்றன. முண்டந்துறை சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. நீல சங்கத்தின் முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது விலங்குகளை காப்பாற்றுதல். நீல சங்கம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ப்ளூ கிராஸ். நெக்ஸ்ட், விலங்குகளை வேட்டையாடுதல் அவற்றை அழியும் நிலைக்கு கொண்டு செல்லும். கிர் தேசிய பூங்கா ஆசிய சிங்கத்திற்கு பெயர் பெற்றது. நீல சிலுவை சங்கம் என்பது ஒரு விலங்குகள் நல அமைப்பு, ப்ளூ கிராஸ். நீலகிரி வரையாடு அழியும் நிலையில் உள்ள ஒரு உயிரினம். குளோரோஃப்ளோரோகார்பன் குளிர்சாதன பெட்டியில் உபயோகப்படுத்தப்படுகிறது. மோட்டார் வாகனங்களால் வெளியேற்றப்படும் வாயு கார்பன் மோனாக்சைடு. காற்றாலையானது மின்னாற்றல் தயாரிக்க பயன்படுகிறது. நெக்ஸ்ட், குளிர்காய்ச்சல் வைரஸால் ஏற்படுகிறது. படைமண்டலத்திற்கு அடுத்து காணப்படும் இடைமண்டலத்தின் உயரம் 75லிருந்து 80 கிலோமீட்டர். இது அடிவளி மண்டலம், அடுத்து படைமண்டலம், அடுத்து இடைமண்டலம், வெப்ப வளிமண்டலம், வெளியடுக்கு. இது அடிவளி மண்டலம்ங்கிறது பூமியிலிருந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும். அடுத்த படைமண்டலம்ங்கிறது 50லிருந்து இங்கே 80 வரைக்கும். இந்த 12லிருந்து 50 வரைக்கும். அடிவளி மண்டலம் அப்படிங்கிறது 12 கிலோமீட்டர்.
பூமியிலிருந்து 12 கிலோமீட்டர் தரையிலிருந்து. அப்புறம் 12லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் படைமண்டலம், 50லேருந்து 80 வரைக்கும் இடைமண்டலம், 80லேருந்து அங்கிட்டு 700க்கு வரைக்கும் வெப்ப வெளிமண்டலம், 700க்கு மேலே வந்து வெளியடுக்கு மண்டலம். இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரோட்டோஸ்பியர், அடுத்து மீசோபியர், தெர்மோஸ்பியர், எண்டோஸ்பியர். அடுத்து வளிமண்டலத்தில் 2வது பெரிய அடுக்கு அப்படிங்கிறது வெப்ப வளிமண்டலம். வேதிச்சேர்மங்களை வெளியிடுவது மாசுபடுதல். வேதிச்சேர்மங்களை வளிமண்டலத்திற்குள் வெளியிடுவது மாசுபடுதல் எனப்படும். காற்றின் மூலம் பரவும் நோய்கள் அப்படின்னா இது எல்லாமே தான். இம்பார்ட்டண்டான கொஷின் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்து முடிச்சாச்சு. இது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.